ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒய்ஆர் vlogs. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோ பார்த்த பிளேஸ்லாம் சுற்றிட்டு நைட்டு வந்து பரோட்டாவும் பீஃபும் கேரளா ஸ்பெஷல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அந்த ஷாப்போட நேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் ஏஞ்சி ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து எரவிக்குளம் நேஷ்னல் பார்க். இங்கே என்ன ஸ்பெஷல்னாக்கா, நீலகிரி தார் அப்படிங்கிற சொல்கிற ஒரு ஸ்பீசியஸ், அது மலையாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மலையாடு வந்து இந்த இடத்துல வந்து நிறையா தென்படும். இங்கே ஓன் வெஹிக்கிளெல்லாம் போக முடியாது, அதுக்குன்னே பஸ் ஃபெசிலிட்டிஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட டிக்கெட்டு பர் பர்சன் வந்து 200 மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகலாம். இல்லை அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, நம்ம வந்து இங்கேயே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்லேயே வந்துட்டு விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. பர் பர்சன் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. 15 minutes நம்ம வந்து விஆர் எக்ஸ்பீரியன்ஸில் அங்கே இருக்கிற அந்த நீலகிரி தாரை வந்து நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். ஸோ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ பஸ் ஏறி போனோம். இங்கேருந்து ஒரு 1 hour மாதிரி ட்ராவல் இருந்துச்சு. ஸ்லோவாக போனாங்க, நல்ல கூட்டம். நாங்கள் போன அன்னைக்கு ஏன் பப்ளிக் வெஹிக்கிளில் விடலைங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக இருந்துச்சு ரோடெல்லாம். பப்ளிக் வெஹிக்கிள் நிறைய வெஹிக்கிளில் வந்து கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், அந்த பஸ் டிரைவர் மட்டும் அங்கே போயிட்டு வரதுனால சேஃபாக நம்மளை அழைச்சிட்டு வராங்க. போகிற வழியிலெல்லாம் மிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஃபால்ஸு எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போகிற ரூட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, பார்க்க த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நாங்கள் அந்த மேலே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் போன உடனே பார்த்தது என்னன்னாக்கா, அந்த நீலகிரி தாருங்கிறது வந்து நாங்கள் இருந்த இடத்துலையே அங்கே தார் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கிட்டே வந்து அந்த ஆடு வந்துச்சு. ரொம்ப கிட்டக்கே நாங்கள் வந்து பார்த்தோம். அங்கேருந்து வியூவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ கண்டினியூஸாக பஸ் ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. ஸோ நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கினோன்னா அடுத்த வர பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து ஏறின இடத்துக்கு வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு செகண்ட் போன பிளேஸ் வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸு. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்லேருந்து ஒரு 17 kilometer டிஸ்டன்ஸில் வந்து இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம குளிக்கிறதுக்குமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அங்கங்கே சேஃப்க்கு வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போகாமல் நம்ம முன்னாடியே வந்து குளிச்சுட்டு வரலாம் சேஃபாக. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கேர்ள்ஸுக்கோ பாய்ஸுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்குங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உள்ளே வந்து ஷாப்ஸும் இருக்குது. ஸோ ஃபெசிலிட்டிஸு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இதான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. நல்ல வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு நல்லா. இந்த இடத்துல ஒரு 1 or 2 hour மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ரிட்டன் கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே, இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல வியூ இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் இந்த வியூஸ் எல்லாம். நாங்கள் போகிற வழியில் டீ பிளான்டேஷன் இருந்துச்சு. அங்கே வந்து தேயிலெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன தான் காரில் வந்து ட்ராவல் பண்ணாலும் ஹில்ஸில், பைக்கில் போகிற ஃபீலே தனி. அந்த சில்னஸ் நம்ம மேலே படுறது எல்லாமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும்.
பார்க்குற இடம் எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஒரு இடத்துல சரி கேமரா எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு யோசிக்கும் போது எல்லா இடமும் எடுக்கணும்னு தான் தோணுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து சீனரி வந்து வேறு லெவலு. எடிட் பண்ணும்போது எந்த கிளிப் ஆட் பண்ணணும், ஆட் பண்ண வேணாங்கிறது தெரில. எல்லா கிளிப்புமே ஆட் பண்ணணும் போல தான் இருந்துச்சு. நான் பார்த்தது நீங்களும் பார்க்கணும் போல தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ண முடிகிறத வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.